சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். சமீபத்தில் தோழமை கட்சிகளின் கூட்டத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட்டியிருந்தார் முதலமைச்சர். ஒரு புது கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறாங்க போல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன கூட்டணி? இந்தியா கூட்டணியில இணையறதுக்கான திட்டமிட்டிருப்பதாகவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள கூட்டணி எங்க இருக்காங்க? ஒன்லி தலைவர்கள் தானே போய் இணைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி கூட்டணியில் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடப்பதாக சொல்றாங்க. தலைவர்கள் மட்டும்தான் போய் சேர்ந்திருக்காங்க. தொண்டர்கள் முதல்ல போயிட்டாங்களே ஓட்டு போட்டு. இப்போ திமுக திமுக இருந்த கல்லாப்பட்டி கூட்டணி ஆல்ரெடி எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி முதல்ல தேவைக்க ஓட்டு போட்டாங்க. சொன்னது ஐஎம்எல், சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், சொன்னது கம்யூனிஸ்ட், சொன்னது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ இல்லை ஐஎம்எலோ இருந்த கூட்டணிக்கு அவர்கள் ஒர்க் பண்ணலை. அவர்களது வாக்குகள் ஆல்ரெடி தாவேக்காவுக்கு போய்விட்டது. எனவே நாம் தனியாக இருந்தால் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்ற பய உணர்வு அவர்கள் இப்போ அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான். கொள்கைவாதிகள் தான் நினச்சோம். ஐடியல் ஒரு கொள்கை கூட்டணி, திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்னு நினச்சோம். இந்த கொள்கை கூட்டணியை பணத்தால் பதவியால் உடைக்க முடியும் என்பதை பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசு, தாவேகாவினுடைய ஜோசப் விஜய் அரசு நிரூபித்திருக்கிறது. இல்லை, திமுகவோட இருந்து அவங்க கொள்கைவாதிகள், அப்படி இல்லை வேற யார் கூட இருக்காங்கன்னா அவங்க கொள்கை இல்லாதவங்க, அப்படி சொல்லிட முடியும். இல்லை, திமுக கூட்டணி அமைக்கப்பட்டது எதற்காக? ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய அரசு வரக்கூடாது, ஹிந்துத்துவ அரசு வரக்கூடாது, ஒரு மதவாத கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது, மும்மொழிக்கு ஆபத்து வரக்கூடாது, இருமொழி திட்டத்திற்கு ஆபத்து வரக்கூடாது, மும்மொழி திணிப்பை ஏற்க முடியாது, சமஸ்கிருத திணிப்பை ஏற்க முடியாது, புது நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்க முடியாது. இப்படி டீலிமிட்டேஷனை நம்ம எதிர்த்து போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதில் அநியாயம் நடக்கிறது, தமிழ்நாடு அதில் பாதிக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு ஒன்றிய பாஜக அரசனுடைய திட்டங்களை எதிர்த்து திமுக உருவாக்கிய கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கும், மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கும் என்று தான் நாமெல்லாம் நினச்சோம். அப்படி தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவியவுடன் ஒட்டுமொத்தமாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த அத்தனை பேரும் ஒரு உப்பு சப்புக்கு பெறாத ஒரு காரணத்தை சொல்லி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க முயற்சித்தார்கள். என்னமோ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சிட்டா இந்த உலகத்திலே இல்லாத பாவம் சேர்ந்துருன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி இன்றைக்கி அதிமுக போய் சேர்றவங்கலாம், தாவகால போய் சேர்றவங்கலாம் திமுக ஆதரவோடு அதிமுக ஆதரவு ஆட்சி அமைக்க முயற்சித்தார் எடப்பாடின்னு எடப்பாடி மேலே பழியை போட்டு இவங்க எல்லாமே எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க. திமுக ஆதரவோட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்போ போய் சேரும்போதும் தேவைக்கேட போய் சேரும்போதும் குற்றச்சாட்டு சொல்கிறார் வைகோ மாதிரி திமுக அதிமுக சேர முயற்சித்தது அப்படின்னு. மதிமுக திமுகவோட சேர்ந்தால் அது தப்பு இல்லை, சிபிஐயோட சேர்ந்தால் அது தப்பு இல்லை, சிபிஎம்மும் சிபிஐஎம்மும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டோட சேர்ந்தால் தப்பு இல்லை, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் சண்டை போட்டுட்டு இந்தியாவில் சேர்ந்தால் அது தப்பு இல்லை, மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் அங்கே சண்டை போட்டுட்டு இந்தியா கூட்டணியில் சேர்ந்தால் அது தப்பு இல்லை. ஓகே, அஜித் பவாரும் சிவசேனாவும் அங்கே சண்டை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தப்பு இல்லை. என்னங்க இதெல்லாம் திமுக அதிமுக சேர்ந்தால் அவ்வளோ பயமா உங்களுக்கு? ஏன்னா திமுக அதிமுக சேர்ந்துட்டா இந்த கூட்டணி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும், முடிஞ்சு போச்சு. அது இந்த கட்சி மட்டும் இல்லை, திமுகவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிடும். இந்த பயம் அவர்களுக்கு வருகிறது. அதனால தான் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, திமுக எப்பயும் போல் திமுகவாக தான் இருக்கும், அதிமுக எப்பயும் போல் அதிமுகவாக தான் இருக்கும்.
ஆனால் சில நேரங்கள் காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டால் 2 பேரும் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இரட்டை குழல் துப்பாக்கியாக அது செயல்படும். அதில் எந்த விதமான தப்பு இல்லை, செயல்படலாம். இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற பலரை ஜீரணிக்க மாட்டாங்களே, அது அவங்க தான் வெளில போறாங்க. வேற கட்சிக்குள்ள இருக்கிற பலரே அதை ஜீரணிக்க மாட்டாங்க, அவங்க தான் வெளியில போறாங்க. தொண்டர்கள் யாரும் போலையே வெளியே. நீங்கள் ஒன்று நல்ல பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது, அதிமுக களத்தில் இல்லை. அதிமுக ஓட்டு வாக்கு வங்கி திமுகவுக்கு தான் வந்தது வெளியே, பிஜேபி போல. புரிஞ்சுக்கிறீங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதிமுக களத்தில் இல்லை. ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய வாக்காளர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்தார்களே ஒழிய அவர்கள் யாரும் பிஜேபிக்கோ வேற கட்சிகளுக்கோ வாக்களிக்கவில்லை. இதுதான் தொண்டர்களது மனநிலை. தொண்டர்கள் திமுகவை எம்ஜிஆரின் தாய்க்களமாக இன்றைக்கும் நினைக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு இருந்தது, குரல் இருந்தது, திமுக எதிர்ப்பு வந்தது. எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அரசியல் எதிர்ப்பு, அது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் தொடர்ந்தது. இதே ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அரசியல் எதிர்ப்பு இல்லையா? எம்ஜிஆர் என் பெரியப்பான்னு சொல்றாரு. எம்ஜிஆர் உதயசூரியன் சின்னத்தில் தான் இப்போ போட்டிட்டாருன்றத ஸ்டாலின் எடுத்து பேசுறாரு, எம்ஜிஆரை போற்றுறாரு. அப்போ அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் ஓகே இன்றைக்கு தன் சொத்தை காப்பாற்றுவதற்காக, தன் ஊழலிருந்து தப்பிப்பதற்காக, பதவிக்காக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் தாவேகாவுக்கு சென்று பதவிக்கும் பணத்திற்காக பனையூர் பங்களாவில் படையெடுத்து பனையூர் பங்களாவில் பலியாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் இதயத்திலும் ரத்தம் படுகிறது. இரட்டை இலையை சுமந்து கொண்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்களே என்ற எண்ணம் படுகிறது. 1,34,00,000 தொண்டர்கள் அதிமுகவின் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னமும் அதிமுகவின் பின்னால் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்களை இன்னமும் சரியாக வழிநடத்தவில்லை என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால், தன் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளாவிட்டால், தன் பணபலத்தை வைத்து அதிமுகவை மதிமுக மாதிரி ஆக்காமல் அதிமுகவை மீண்டிடக்கூடிய வழிமுறைகளை ஆராயாவிட்டால், வெளியேறியவர்களை உள்ளே இணைக்காவிட்டால், எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாப்படி பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தாவிட்டால், கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள், திராவிட சித்தாந்தத்தை எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த அந்த வாக்குகள் ஓகே தமாகாவுக்கு செல்லாது, அது திமுகவை நோக்கி மாறும். அதை தடுத்து நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தக்க வைக்க வேண்டும். எப்படி தக்க வைக்க போகிறார் என்பது அவரது நல்ல குணத்தில், அவரது லீடர், அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் என்ற நிலையிலிருந்து அதிமுக மக்கள் தலைவராக எடப்பாடி தன்னை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அது செய்தால் தான் இந்த எக்ஸோடஸை நிறுத்த முடியும், ஓடுபவர்களை நிறுத்த முடியும், மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அதிமுகவில் கொடுக்க முடியும். அதிமுகவில் இருந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதிமுகவில் ஊழல் செய்தவர்கள் அனைவரும் போகட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் தொண்டர்கள் 1,34,00,000 தொண்டர்கள் இன்னமும் அதிமுகவில் இருக்காங்க. அவர்களுக்காக கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும், சீரமைக்கப்பட வேண்டும், மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழ வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை எடப்பாடி எடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு எடப்பாடி வழிவிட வேண்டும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு வழியை அவர் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது சாஸ்வதம் கிடையாது. உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி இல்லை. உங்கள் காலத்தில் அதிமுக அழிந்தது என்ற பெயரை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு கோட்டையாக கட்டியமைத்தார். அதிமுகவை மீட்டெடுத்தார். ஊழல்வாதிகளை விரட்டி
தாவேகா பக்கம் விரட்டி விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவை கட்டி எழுப்பினால் மட்டும்தான் மீண்டும் அதிமுக என்ற கட்சி தாவேகாவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறும். அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக என்ற கட்சி தாவேகாவில் ஊழல் செய்தவர்கள் எல்லாம், கரை படிந்தவர்கள் எல்லாம், பதவியை எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் தாவேகாவில் சங்கமம் ஆவார்கள். இரண்டாம் கட்ட தொண்டர்களும் அதிமுகவுடைய எம்ஜிஆர் காலத்து தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் ஸ்டாலிடம் சென்று திமுகவில் இணைவார்கள். இதுதான் நடக்கும். இது நடக்கும், நீங்க பாருங்க. இல்லை எப்படி பார்த்தாலும் இது இணையுது அப்படின்னாலும் அங்க போயிட்டு ஒரு வெற்றி கூட்டணியா இருந்த இந்த கூட்டணியில இருந்து அங்க போனதுனால ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சிங்களா ஜெயிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சிங்களா ஜெயிச்சிருக்கு. இங்க பலமுறை வென்ற ஒரு கூட்டணியிலிருந்து தலைவர்கள் அவங்க போறாங்க அப்படின்னா அது ஒரு அசுர பலத்தை கொண்ட ஒரு கூட்டணியாக உருவாயிடுதா? எப்படி உருவாகும்? இங்கேருந்து போறவங்க யாருக்காவது விஜய் அவர்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கா? விஜயபாஸ்கர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டால்வார்ட், விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் எப்படிப்பட்ட ஸ்டால்வார்ட் சொல்லுங்க. ஒட்டுமொத்த தொகுதியில பல முறை ஜெயிச்சவர், ஒரு யங் பிளட். எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர், அவர் எப்படிப்பட்டவர்? கரூர்ல ஜெயிச்சவர். திமுக வேணாம் தாவேகா வேணாம், கரூர்ல ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் போய் இது வரைக்கும் விஜய் பார்த்துருக்காங்களா? விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்களா? கடம்பூர் ராஜு விஜய் பார்த்து சேர்ந்தாரா? எம்சி சம்பத் விஜய் பார்த்து சேர்ந்தாரா? வெள்ளமண்டி நடராஜா விஜய் பார்த்து சேர்ந்தாரா? உடுமலை ராதாகிருஷ்ணன் விஜய் பார்த்து சேர்ந்தாரா? அப்போ இவர்களெல்லாம் யாரை பார்த்து சேர்றாங்க? இவர்களெல்லாம் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் பார்த்து சேர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயை பார்த்து சேர்ற அளவுக்கு தகுதி உள்ள நபர்கள் நீங்கள் இல்லை என்று அவமானப்படுத்தப்பட்டதின் எச்சமாக இன்றைக்கு நீங்கள் பனையூரில் எச்சமாகி கிடக்கிறீர்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை எப்படி மக்கள் மதிப்பான்? திரும்பி மக்கள் வாக்கு கேட்டு போனீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பான்? இங்கேருந்து அசைன்மெண்ட் போன எல்லாரும் எம்எல்ஏ பதவிக்கு இழுக்கு பார்ப்போம். எடப்பாடி எந்த கேண்டிடேட் எடுத்தாரோ அவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களால் அந்த இடத்தில் ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களால் அந்த வெற்றி அடைய முடியாது. மக்கள் என்ன அவ்வளவு நீங்கள் உங்கள் பதவியை பதவிக்காக வெட்கம் கெட்டு, மானம் கெட்டு, ரோசம் கெட்டு அடகு வைப்பீர்கள். அதை பார்த்து கொண்டு மக்கள் உங்களுக்கு திரும்பவும் வாக்களிப்பார்களா? சொல்லுங்க. அதை பார்த்து கொண்டு திரும்ப உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்களா? எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, ஒரு பக்கம் இந்த மாதிரி அதிமுகவிலேருந்து போறாங்கன்னாலும் கொள்கைவாதிகளாக பார்த்த கூட்டணி தலைவர்கள் போயிருக்காங்களா, அந்த கூட்டணி கட்சிகள் போயிருக்கின்றப்ப அது ஒரு அசுர கூட்டணியாக உருவாக வாய்ப்பை கொடுக்காதா? கொள்கையை திருசங்க சொர்க்கத்தில் போய் கொள்கையை கரைச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். கொள்கை என்ன கொள்கை? யாருக்கு என்ன கொள்கை? பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டை தாவேகாவினுடைய ஜோசப் விஜய் நடத்துகிறார். திருமாவளவன் அந்த டவுட் போயிடுச்சுன்றாரு. எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சு. அந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த டவுட்டு கிளியர் ஆனால் எதுக்கு 1000 ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுத்து மும்மொழி கொள்கையும் பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டமும் நியூ எஜுகேஷன் பாலிசியும் சமஸ்கிருதத்தையும் உள்ள வர்றதுக்கு கொல்லைப்புற வழியாக ஏற்பாடு செய்த பட்டிமன்ற அமைச்சர் ராஜ்மோகன் கொல்லைப்புற வழியாக செயல்படுத்தியிருக்கார். இதை விஜயனுடைய பூர்ண ஆசையுடன் நடத்தப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து என்ன நடக்குது?
இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள் நிதி இந்து சமய அறநிலைத்துறைக்கு மட்டும்தான் செலவிடப்படும். இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இதை கவர்னர் அட்ரஸ்லேயே கொள்கை முடிவாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 2வது. 3வது என்ன? ப்ரைவேட்டைசேஷன். பிஜேபியினுடைய ஒரே அஜெண்டா ப்ரைவேட்டைசேஷன். ஸோ பஸ்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் கவர்மெண்ட் பஸ்ஸு வாங்காது, ப்ரைவேட்டு தான் பஸ் வாங்கும், பணம் கொடுத்துரும். ஏசி பஸ்லேயே போகணும்னு சொல்லி முதல்வர் சொன்னாருன்னு அமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏசி பஸ்ஸே வாங்க வேணாம்னு சொல்லி முதல்வர் வந்து அந்த டெண்டரே கேன்சல் பண்ணிட்டாரு. இது இந்த அமைச்சருக்கு தெரியல. கொள்கை முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க, அது முதல்வருக்கு தெரியல. என்ன கொள்கை முடிவு? ஏசி பஸ்ஸு வாங்கணும்னு சொல்கிறாரு முதல்வர், ஏசி பஸ்ஸை கேன்சல் பண்ணியிருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, கொள்கை முடிவு என்ன எடுத்திருக்காங்க? ஏசி பஸ்ஸு யார் ப்ரைவேட் கம்பெனி வாங்கிக்க பஸ்ஸு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பணம் கொடுத்துரும் கவர்மெண்ட்டு. ஏசி பஸ்ஸை வாங்கிட்டு ப்ரைவேட் கம்பெனிக்கான ஜீரோ காசுலாம் ஓட்டுவானா? உன்னை கொடுக்குறதுக்கு காசு வச்சுருக்கேன். இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வரிசையாக. ஓகே, முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம்களாக மாறினால் பிசிஎம் ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் ஆர்டரையே கேன்சல் பண்ணிருச்சு ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் தலைமையிலான அமர்வு. என்னன்னு கேட்க கூட நாதி இல்லை. ஐயமல் தூங்கிட்டு இருக்கா? சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கா? ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன், ஒட்டுமொத்த துப்புரவு பணியாளர்கள் வந்தால் நான் வந்து நிரந்தர பணியாளராக ஆக்குவேன். நான் என்னாச்சு? கார்ப்பரேட்டு எல்லா கார்ப்பரேட்லேயும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு மாடலை போட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு ஏதோ டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் தூங்கிட்டு இருக்கா? கொள்கை எங்கே போச்சு? கொள்கை கூட்டணி. நேற்று ஒரு படத்தில் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. மதுராந்தகத்திலே மயிலாடுதுறையில் ஒரு பொண்ணையும் பையனையும் தொங்க விட்டுருக்கான். டெய்லி கொலை நடக்குது. நேற்று 12 கொலை நடந்திருக்கு. குட்கா கடத்தல் நடக்குது. இதெல்லாம் கண்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய இந்த கல்லாப்பட்டி கூட்டணிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அப்போ எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் பதவி கொடுத்த பின்பு இவர்களுக்கு கேட்பதற்கான உரிமை இழந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்டால் மட்டும்தான் நான் இந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்லி இந்த கூட்டிய முதல் கூட்டணி கூட்டத்திற்கு போகாமல் தவிர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் சண்முகம் பின்புற வழியாக முதலமைச்சரை பார்த்து அவரது ஆதரவை தெரிவித்து விட்டார். ஓகே, விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, ஏன் கொடுக்கல? விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கீழே 100% தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. ஏன் தள்ளுபடி பண்ணல? சொன்ன வாக்குறுதியில் ஏன் நிறைவேற்றலை? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அப்போ இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சி? என்றைக்கு நீங்கள் வந்து பதவின்னு போயிட்டீங்களோ அன்னைக்கு உங்கள் சுயமரியாதை போச்சு, உங்களுடைய கேள்வி கேட்கக்கூடிய தன்மை போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆட்சி சட்டவிரோதமாக எதிர்ப்பவர்கள் மீது வழக்கு, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நிலையில் ஜனநாயகத்தின் குரல் வலையை நுரித்து கேள்வி அத்தனை பேர் மேலும் வழக்கு போட்டு பொய்களை பேசி இப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. கேட்கக்கூட நாதி இல்லாமல் எதிர்கட்சி அரசவையில் சேர்ந்த இந்த கட்சிகள் இதை கேட்பதற்கு கூட அவர்களால் முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய நிலையில் மக்களை அவர்கள் எண்ணியிருப்பார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் மத்தியில் அவர்களது வேடம் கலைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அப்பொழுது இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்தது, போராடிச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்துல பெரும்பாலும் அப்படிலாம் இல்லை. மீண்டும் இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி காலத்துல தற்பொழுதைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள்
ஆய்வு பணிகளை சில இடங்களில் செய்கிறார். பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அந்த விவகாரம். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவங்க ஆட்சியில் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியுங்க? பிஜேபி ஆட்சியில் பிஜேபி கவர்னர் வந்து ஆய்வு செய்கிறாங்க. இது பிஜேபியினுடைய ப்ராக்சி ஆட்சி. ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்யக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய முதுகெலும்புள்ள முதலமைச்சராக இருந்தால் அதை கேள்வி கேட்பாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அது திமுகன்னா கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? நல்லா ஆய்வு செய்யுங்கன்னு விடுவாங்க. அவ்வளோதான். பிஜேபியுடைய ப்ராக்சி ஆட்சி தான் இங்கே நடக்குது. 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி விபிஜி ராம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து 80-20 வந்து 60-40 மாற்றி தமிழ்நாடு அரசுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தி வேலை நாட்களை குறைத்து சொன்ன திட்டத்தை அமல்படுத்திடுச்சா விஜய் அரசு. இப்போ பிஜேபி சொன்ன அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து அமல்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பிஜேபி கவர்மெண்ட் கூட இந்த அளவுக்கு சின்சியராக பிஜேபி திட்டங்களை அமல்படுத்தியிருக்காது. அப்புறம் அவங்க ஆட்சியை அவங்க அரசாக ஆளுநர் வந்து ஆய்வு உட்படுத்துகிறாரு. அவங்க ஆட்சி நடக்குது, அவங்க அரசு நடத்துகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு காங்கிரஸு, விசிகா, ஐஎம்எல், கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து ரிசார்ட்டில் வந்து பாயசம் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மாதிரி பிஜேபியோட ஒப்பிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவங்கள இந்தியா கூட்டணியில் இணைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அப்படி பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட்டணியில் இணைக்க முடியாது இல்லை? ராகுல் காந்தியே பிஜேபி கூட்டணியில் தானங்க இருக்காரு. இன்னும் தெரியாமல் பேசியிருக்கீங்க. ராகுல் காந்தியே பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்க. அதனால தான் பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெற்று ஒரு கட்சி திமுகவிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அதை இந்த லெவலுக்கு இறங்கி பேசுறீங்க. உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் வாட்டிக்கணும் ஆர்எஸ்எஸும் லிங்க் போட்டாச்சு ஆல்ரெடி. புரிஞ்சுட்டீங்களா? வாட்டிக்கணும் ஆர்எஸ்எஸ் லிங்க் போட்டாச்சு. அமெரிக்க அதிபர்கிட்ட நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸை எதிர்க்க மாட்டோம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து இந்த அரசியல் பேக்ரவுண்ட் அரசியல் உங்களுக்கு தெரியல. எனவே as long as பிஜேபி இருக்க வரைக்கும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பார். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ராகுல் காந்தி ஒரு வேளை பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சா பிஜேபியில் ஜாயின் பண்ணால் ஒரு வேளை வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் டீம் எல்லாருமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. மேபி மோடியை மாற்றிட்டு ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகினாலும் ஆக்குவாங்க ஆர்எஸ்எஸ். சொல்ல முடியாது. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு கேலியாக தெரியும், லந்தா தெரியும். அப்புறம் வந்த பிறகு இது உண்மையா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இது உண்மையா அப்படி இப்போ நம்ப மாட்டீங்க நீங்கள். பட் ஆனால் நடக்கும். இல்லை, பரம எதிரிகளை கொண்டு நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பேசுகிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. யார் எதிரி? என்ன எதிர்த்து இந்தியா முழுக்க போராடிட்டார் ராகுல் காந்தி? சொல்லுங்கள். இந்தியா முழுக்க இவிஎம் எதிர்த்து போராடிட்டாரா ராகுல் காந்தி? இவிஎம் எதிர்த்து திமுகவே போட மாட்டாங்க. ஏன் யார் பாதிக்கப்பட்டது? யாரு? ராகுல் காந்தி தானே. அப்படின்னா இன்னைக்கு திமுக தானே பாதிக்கப்பட்டது. ஆமாம், திமுக 10 கேஸ் போட்டிருக்கலப்ப. 10 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. 100% விவிபேட்டை என்னன்னு. ராகுல் காந்தி ஓட் சோரி நடக்குது கர்நாடகாவில், ஓட் சோரி நடந்தது பீகாரில், ஓட் சோரி நடந்தது ஹரியானாவில், ஓட் சோரி நடந்தது டெல்லியில், அப்படி ஓட் சோரி பெங்கால்லையும் அஸ்ஸாம்லையும் நடந்துச்சு. சொன்னார் யார்? ராகுல் காந்தி தானே. சொல்லிவிட்டு நீங்கள் பேசாமல் மோடிக்கு ஆதரவாக தூங்கிடுவீங்க போய். அப்போ யார் ஆதரவான பாலிடிக்ஸ் பண்ணுறது? இப்போ ராகுல் காந்தி வந்து மோடி எதிர்ப்பாருன்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா எல்லாரும் முட்டாள்களாக ஆக முடியாது. அதனால் இப்போ என்னென்னா, மோடியை உண்மையாக எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு மாநில கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான 3ஆம் அணி கூட்டணியை அமைத்தால் மட்டுமே, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து களத்தில் இறங்கி போராடி 200 எம்பிக்களையாவது வென்றால் மட்டும்தான் இந்தியா அதனுடைய செக்யூலரிசத்தை இழக்காமல் இருக்கும். இந்தியா அதனுடைய கான்ஸ்டிடியூஷனில் என்ஸ்ரைன் பண்ணக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை வந்து இழக்காமல் இருக்கும். ஃபெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் செக்குலரிசம், இதெல்லாம் வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை இழக்காமல் இருக்கும்.
இதற்கு முன்னெடுப்பை எடுக்கணும். காங்கிரஸை மட்டும் நம்பி இந்தியா கூட்டணி அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மேபி காங்கிரஸும் டிவிகேயும் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து டிவிகே கூட்டணியாக மாறலாம். மாறினா இந்தியாவிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு, வெளிநாட்டிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு. இந்தியாவில் சில மாநிலங்களில் உள்ள காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான தேதி தமிழ்நாட்டில் காலின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கல. எப்படி பார்க்குறீங்க? அதுக்குள்ளே எப்படிங்க அறிவிக்க முடியும்? நீ இன்னும் ஒரு 12 பேர் வேணும்லங்க. 12 பேர் வாங்குற வரைக்கும் அமித்ஷா வந்து டைம் கொடுக்குறாருங்க விஜய்க்கு. அவங்க எப்படியாவது வந்து காங்கிரஸை வெளியேற்றணுன்றது அமித்ஷாவுடைய எண்ணம். காங்கிரஸ் எப்படி வெளியேற்ற முடியும்? 12 தொகுதியாவது வேணும் மினிமம் 12 தொகுதியில் ஜெயிச்சு அதில் 10 தொகுதியாவது ஜெயிச்சு அந்த 10 தொகுதி தான் 108 + 10 118 ஆயிரும். அப்புறம் 12 தொகுதி ஜெயிச்சோம்னா 119 20 120 ஆயிரும். அப்போ 120 வந்துட்டா சேஃபாக ஆகிரும். அந்த சேஃப் ஸ்டேஜுக்கு விஜயை கொண்டு வருவதற்கு அமித்ஷாவுடைய எலெக்ஷன் கமிஷன் மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணால் கூட இவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. குதிரை பேரத்தை நடத்தலாம் அப்படின்னு அர்லேக்கருடைய ஆசையோட, அமித்ஷாவுடைய ஆசையோட குதிரை பேதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி வைகை செல்வன் போயிருக்காரு. ஏற்கனவே நேற்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போயாச்சு. இப்போ எத்தனை பேர் டேலி எத்தனை ஆச்சு சொல்லுங்கள்? ஏற்கனவே 4, விஜயபாஸ்கர் 1 5, எம்ஆர் விஜயபாஸ்கர் 6, இப்போ போயிருக்க வைகை செல்வன் ஒரு 7 எம்எல்ஏ வைகை செல்வன் இல்லை, விஜய் அவர்களுடைய தொகுதி 1 7, விஜய் அவர்களுடைய திருச்சி கிழக்கு 1 அது 1 7. அப்போ இன்னும் 5 பேர் வேணும். இன்னும் 5 பேர் வந்து ஏடிஎம்கேலேருந்து தூக்கணும். தூக்குறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. டக்குன்னு எப்படி போவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வந்து விஜய் பார்க்க மாட்டார். இப்போ விஜயை பார்க்கணுன்னா இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வேறு யார், கடம்பூர் ராஜு, வெள்ளமட்டி நடராஜன், அப்புறம் யார் எம்சி சம்பத்து, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாமே வந்து ஒரு சினிமாவில் நடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சினிமாவில் நடித்து துணை நடிகர் ஆகிட்டா ஈஸியாக போய் விஜயை பார்த்துடலாம் ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக. ஏன்னா அவர் சினிமா நடிகர்களை மட்டும்தான் பார்ப்பார், வேறு அரசியல் சேர்ந்த யாரையும் பார்க்க மாட்டார். அப்படின்றதுனால இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயை பார்க்குறதுக்காக. ஓகே, அதனால் வந்து பனையூர் பங்களாவுக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. பனையூர் பங்களா கேட்டில் காத்து கிடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. ஓகே, இன்னொரு கூட்டம் போய் புஷியானந்தையும் ஆதவரது நாட்டையும் காலில் விழுகிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. இன்னொரு கூட்டம் வந்து விஜயை பார்க்குறதுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் அன்றைக்கி இன்றைய நிலைமை. ஹார்ஸ் ஸ்டடி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்லேக்கர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு கவர்னர். அமித்ஷா அதை என்கரேஜ் பண்ணி நடந்துட்டுருக்காரு. இல்லை, இதை இப்படியும் பார்க்கலாம்ல, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குற விதமா ராஜினாமா செஞ்சவங்க அவங்களுடைய ராஜினாமா செல்லுமா செல்லாதான்னு கோர்ட்டில் வழக்கு இருக்குது. ஒருவேளை அதுக்காக கூட தள்ளி வைக்கலாம்ல. என்ன ராஜினாமா செஞ்சால் செஞ்சுட்டு போது, செல்லாது அப்படின்னா இருக்கிறதுக்கு தேர்தல் வைக்கலாம்ல. கிழக்கு தேர்தல் வைக்கலாமா இல்லையா? இல்லை, ஒட்டு மொத்தமாக தானே சார் வச்சா அது ஈஸியாக இருக்கும்ல எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. காரணத்தை நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதானே. இல்லை, இது விஜய் பக்கமும் பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அந்த ஆங்கிள் நம்ம என்ன நெருக்கடி கொடுத்துச்சு விஜய் பக்கம்? என்ன ஆங்கிளில் நெருக்கடி கொடுத்துச்சு சொல்லுங்கள்? என்ன ஆங்கிளில் நெருக்கடி கொடுத்துச்சு? அதுதான் சார், அந்த பக்கம் ராஜினாமா செல்லாதுன்னு சொல்லிட்டா அவங்க செல்லாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போயிருக்குல்ல. கோர்ட்டில் கேஸ் போனால் குதிரை பேரம் நடந்ததான் கேஸ் போனால் அது ஒருவேளை நிரூபிக்கப்பட்டா அது விஜய் ஆட்சிக்கே பெரிய ஆபத்து போயிட்டு போகுது. அப்போ அந்த 4 பேரை விட்டுருங்க. விஜய் திருச்சி கிழக்கு இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் 3 பேர் இருக்குல்ல, 3 தொகுதி நடத்துங்க தேர்தலை. நடத்தலாம் இல்லையா? ஏன் நடத்தலை? அது கோர்ட்டில் கேஸ் முடிஞ்ச பிறகு பார்த்துக்குவோம். இப்போ 3 தொகுதி தேர்தல் நடத்தலாம்ல. அவங்களுக்கு 15 கவுண்ட் வரணும். ஒரு 15 பேர் அதை ரிசைன் பண்ணால் தான் விஜயனுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியும். விஜயனுடைய ஆட்சியை காப்பாற்றினா தான் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் எல்லாரையும் வெளியே அனுப்ப முடியும். வெளியே அனுப்பிட்டு மொத்தமாக வந்து பிராக்சி அரசுக்கு பதிலாக டைரக்ட் பிஜேபி அரசையை இங்கே நிலைநிறுத்த முடியும். இதுதான் நடக்க போகுது. கரூருக்கு விஜய் அவர்கள் விரைவில் செல்லுகிறார்.
பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க இருப்பதாக பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாகவும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு கரூர் வழக்கு சிபிஐ முடிகிற வரைக்கும் விஜய் போவதை வந்து தடுக்க வேண்டும் என்ற கேஸை போடணும். ஏன்னா கரூர் கேஸ் வந்து விசாரணையில் இருக்கு. அங்கே போய் அரசு வேலை கொடுக்குறேன், ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்து சாட்சியை கலைச்சிருக்காரு விஜய், அந்த குற்றச்சாட்டு வேற இருக்கு. இப்போ அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அதையும் செய்தால் மூன்றாம் குற்றத்திற்கு சமானமாவார். எனவே இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் அறிக்கையை விட்டுருக்காரு. சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வந்து இம்ப்ளீட் பண்ணி இந்த விசாரணையை துரிதப்படுத்த சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த கரூரில் போய் இவர் கொடுக்குற டேட்டாவெல்லாம் வந்து எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று இவர் சாட்சியை கலைத்ததை, இவர் கவர்மெண்ட் பதவி மட்டும் கொடுத்தார் அப்படின்னா இவர் சாட்சியை கலைத்தது, சிபிஐ விசாரணையை தனக்காக பயன்படுத்தி கொண்டது அத்தனையுமே வந்து விஜய்க்கு எதிராக திரும்பும். நல்லா போகட்டும், எல்லாருக்கும் அரசு பதவி கொடுக்கட்டும், அது ரெக்கார்ட் ஆகட்டும், அந்த ரெக்கார்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிபிஐயில் சப்மிட் பண்ணட்டும். ஓகே, சிபிஐ தப்பிச்சாலும் உச்சநீதிமன்றத்தில் கேஸை போட்டு ஓகே A1 A2 A3 A4 எல்லாமே யார் என்பது உச்சநீதிமன்றம் டிசைட் பண்ண போகுது. முடியும், அவ்வளோதான்.